வாழ்வில் வெற்றி பெற துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாருசிஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். அதில் வர்றதுல கோடிங் அண்ட் டீகோடிங். இதில் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதில் வந்து மொத்தம் 5 டைப் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பை பார்ப்போம். இப்போ இந்த டேபிளை பாருங்கள். டேபிள் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் ஒவ்வொரு லெட்டரும் அதோட பொசிஷன் கொடுத்துருக்கு. இதை வந்து அதுவும் இந்த ஆர்டரில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எம் அதுக்கு ஆப்போசிட் வந்து என், அந்த மாதிரி இதில் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பி கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் கோடிங் வந்து இ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி யூ எஃப் அது மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்தா நமக்கு அது ஆப்போசிட் வேர்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சாங்க நம்ம வந்து இம்மிடியேட்டாக நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து இது இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து நிறையா நேரம் செலவாகும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ லெட்டரை எப்படி நம்பரை கன்வெர்ட் பண்ணுவது, அதாவது ஈயோட பொசிஷன் கவுண்ட் பண்ண கற்றுக்கிட்டாதான் நம்மளால் ரொம்ப வேகமாக ஒரு கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டீச்சருங்கிறத வந்து VGCEJGT அப்படின்னு எழுதுனா அப்போ வந்து சில்ட்ரன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி எழுதியிருக்காங்க. டீச்சர் இப்போ டி வந்து 20வது எழுத்து. அதே மாதிரி ஈங்கிறது வந்து 5வது எழுத்து. இப்போ பி எத்தனாவது எழுத்து? பி வந்து 22. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 20 + 2 +2. அப்போ அடுத்த எழுத்து ஜி எவ்வளவு? 7வது. அப்போ இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? +2. அப்போ அடுத்து சி JGT எல்லாமே +2. எல்லாத்துலேயுமே 2 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து அப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். சில்ட்ரன் சி வந்து 3. ஓகே. இப்போ 5வது எழுத்து என்னது? இ. அதே மாதிரி 10வது எழுத்து ஜே. 11வது எழுத்து என்னது? கே. 12வது எழுத்து எல். அப்போ 14வது எழுத்து என். டி வந்து 4வது எழுத்து. அப்போ 6வது எழுத்து என்னது? எஃப். 6 வந்து 18. அப்போ 20வது +2. 20வது எழுத்து என்னது? டி. E5. 5வது எழுத்து இ. அப்போ 7வது எழுத்து என்னது? ஜி. அதே மாதிரி எண் வந்து 14 எழுத்து +2. அப்போ 16வது எழுத்து என்னது? பி. இதுதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். NARGRUED. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிருக்காங்க, இது அப்படியே 2ஆ பிரிச்சிருக்காங்க. பிரிச்சு இது அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. ரிவர்ஸ் இருக்குங்க. GRAN. அடுத்து இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. DEUR. ரொம்ப ஈஸியா சிம்பிளா அது முடிஞ்சிருச்சு. SERPEVRE. ஓகே.
அப்போ அதே மாதிரி இது ரெண்டா பிரிங்க. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும்? PRESERUE. நெக்ஸ்ட் கொஸ்டின், LUTE மியூட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேட்டுங்கிறத கேட்னு எழுதிருக்காங்க. அப்போ ப்ளூங்கிறதே எப்படி? ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்? இதை ஃபர்ஸ்ட் இதை நல்லா பாருங்க. இந்த 3 எழுத்தும் மாறல. அதே மாதிரி இதுல பாருங்க, இதுலயும் பாருங்க லாஸ்ட் 3 எழுத்தும் மாறல. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும்தான் மாத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? எள்ளு. எள்ளு எத்தனாவது எழுத்து? 12வது எழுத்து. எள்ளுக்கு அடுத்த எழுத்து எம். அப்போ +1. இப்போ இது பாருங்க எஃப். எஃப் வந்து 6வது எழுத்து. ஜி வந்து 7. அப்போ அடுத்த எழுத்து வந்து ஜி. இப்போ +1 தான் போட்டிருக்காங்க. அப்போ அதே தான் ஆன்சரும் வரும். என்னது? இதில் என்ன பார்த்தோம்? அப்படியே லாஸ்ட் 3 லெட்டரும் அப்படியே வரணும். இ. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும். அப்போ சி. அப்போ க்ளூ. அப்போ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கொஸ்டின், ஃபேவர். ஃபேவருங்கிறத EBUPTS அப்படின்னு எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் -1 EF +1 AB. அடுத்து திருப்பி இங்கேருந்து UV. அப்போ -1. அடுத்து இதை பாருங்க OP +1. இதை பாருங்க TU. அப்போ இது என்னது? -1. இது பாருங்க அடுத்து +1 RS. அதாவது ஒரு எழுத்து கழிச்சிருக்காங்க, அடுத்து ஒரு எழுத்து கூட்டியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி டி, ஒரு லெட்டர் ஒரு பொசிஷன் மைனஸ் பண்ணுங்க, -1. இப்போ சி +1 பி -1 எம் +1 H -1 F +1 S. ஓகே, அப்போ CBMH. இப்போ ஆன்சர் இஸ் பி. அடுத்து ரோடுங்கிறத எப்படி இருக்காங்கன்னா UG அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ வந்து ஸ்வான்ங்கிறது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆருக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன்? ஆர் வந்து 18வது எழுத்து. இப்போ யூ வந்து 21. அப்போ +3 3 கூட்டியிருக்காங்க. ஓ வந்து 15வது எழுத்து. ஆர் வந்து 18வது எழுத்து. அப்போ +3. ஏ வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து. டி வந்து 4வது எழுத்து. அப்போ +3. டி வந்து 4வது எழுத்து. ஜி வந்து 7வது எழுத்து. +3. இதில் எஸ் எத்தனாவது லெட்ரு? 19. 19 +3 22 22. அப்போ அதே மாதிரி டபிள்யூ வந்து 23வது லெட்ரு. அப்போ +3 26. இப்போ இசட். இப்போ அதே மாதிரி ஏ வந்து 1. அப்போ +3 எவ்வளவு? 4th லெட்டர் டி. அப்போ அதே மாதிரி என் வந்து 14th லெட்டர். +3 வந்து 17. 17 லெட்டர் என்னது? Q.
Okay, that is the answer. VZDQ. Okay, the answer is B. இதோட நமக்கு டைப் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து டைப் 2, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.